அனைவருக்கும் வணக்கம். மகர ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 30 நாட்களில் வானவில்லை போல் வண்ணமயமாக மாறும் உங்களுடைய வாழ்க்கை. அந்த வகையில மகர ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் கிரகநிலைகளின் ரீதியாக, குடும்ப சூழ்நிலை ரீதியாக, உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானமான 5ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கிறாருங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு, சுக்கிரன், புதன் மற்றும் ராகு ஆகிய நால்வரும் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்கிறாங்க. அதனால் இந்த மாதம் முழுவதுமே மற்ற கிரகங்களினால் அனுகூலம் இல்லை என்றாலும் கூட குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியும் மன நிறைவும் அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. மொத்தத்துல மகர ராசினியர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருப்பதால் பண விஷயங்கள்ல பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. வீண் முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றியே கிடைக்க இருக்குது. மனதிற்கு பிடித்த வரன் அமையுங்க. ராகுவினுடைய நிலையினால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுங்க. சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதால அலைச்சலும் உடல் உழைப்பும் அதிகரிக்குங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் சேர்க்கை இருப்பதால குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துதுங்க. இந்த குரு மங்கள யோகத்தின் காரணமாக நிலம் வாங்குவது, விற்பது அல்லது விவசாய நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதி அளிக்குதுங்க. அதே போல மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானம் ஆன 6ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறாரு. செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது உத்தியோகத்தில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் காணப்படுங்க. நீங்கள் பணிபுரியும் இடத்துல உங்களையும் ஒரு பங்குதாரர்களாக சேர்த்து கொள்வாங்க. இதனால உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் மட்டும் இல்லாமல் பல முன்னேற்றங்களும் தொழில் ரீதியான வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குது. தொழில் நடத்துபவர்களுக்கு இக்காலம் ஒரு பொற்காலமாக அமையுங்க. நடத்தும் தொழிலை விரிவு செய்ய முயற்சி செய்வது ஆர்வம் காட்டுவீங்க. அந்த முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்குது. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து பணிபுரியும் அழைப்புகள் வரலாங்க. பெற்றோருடைய ஆதரவு பெருமை சேர்க்குங்க. புண்ணிய தலங்களுக்கு எண்ணியபடியே சென்று வழிபடக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் யோகமும் உண்டுங்க. குறிப்பா இந்த மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே எதிர்பாராத விதமாக பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் புதன் சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் புதன். அவர் 8ஆம் இடத்திற்கு வரும்போது விபரீத ராஜயோகம் என்ற அடிப்படையில் பல நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்பையும் திடீரென நல்ல மாற்றங்கள் வந்து சேருங்க. எதையும் சிந்திக்காமல் செய்தால் கூட சிறப்பான பலன் கிடைக்குங்க. பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகல இருக்குது. புதிய முயற்சிகள்ல அடுக்கடுக்காக வந்து சேருங்க. மறைந்த புதனால் நிறைந்த லாபம் கிடைக்கும் என்பார்கள். அதே போல எதிர்பாராத வகையில் பண வருமானம் வந்து கொண்டே இருக்குங்க. மைத்துனர் வழியில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க. உத்தியோகத்தில் சனி மற்றும் சூரியனுடைய சேர்க்கையின் காரணமாக எண்ணற்ற முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய தகவல்கள் மகிழ்ச்சி தருங்க. பொதுவாக இக்காலகட்டத்தில் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் என்பதையும் கிரகநிலைகள் தெளிவாக உங்களுக்கு மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதனோடு இணைந்து சூரியனும் சஞ்சரிக்கிறாரு. சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை வாரி வழங்கக்கூடியவர். அரசாங்க சம்பந்தமான ஆவணங்கள் அல்லது அவர்கள் பண சம்பந்தமான விஷயங்களையும் கையாள்வது மிக நல்லதுங்க.
ஆகியவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் வக்ரம் பெறுகிறாரு. அதாவது கன்னிராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறாரு. உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதில்லைங்க. குறிப்பாக பிள்ளைகள் வழியில் பிரச்சனைகள் வரலாங்க. பாக பிரிவினை செய்யப்பட்ட சொத்துக்களாலும் பிரச்சனைகள் வரலாங்க. நினைத்த காரியத்தை உடனடியாக செய்து முடியாது. சகோதர வழியில் செலவுகள் அதிகரிக்குங்க. தொழிலை மாற்றுவது பற்றி சிந்தனை செய்வீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காதுங்க. சக பணியாளர்களுடைய அனுசரிப்பு உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால எல்லா விஷயத்திலும் நீங்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லதுங்க. உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக கையாள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. அதே போல் மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறாருங்க. அவரை சூரிய பகவான் பார்க்கிறாரு. அதாவது கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம், அதாவது இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கிறாரு. இந்த பகை கிரகங்களுடைய பார்வையால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படுங்க. மற்றவர்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாங்க. ஒரு சில காரியங்கள் இழப்புகள் ஏற்படுங்க. உத்தியோகத்தின் திடீர் இடமாற்றம் ஏற்பட்டு மனக்குழப்பத்தை அதிகரிக்க செய்யுங்க. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல இத்தருணங்களை அமைதியோடும் சண்டையோடும் அது மட்டுமல்லாமல் மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்களில் நீங்கள் அமைதியோடும் செயல்பட வேண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் காக வாகனத்தையும் சூரிய பகவானையும் கை தொழுது வழிபட வேண்டும். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படலாங்க. அதே போல மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை இத்தருணங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. பிடித்த வரன் அமையுங்க. ராகுவினுடைய நிலையின் காரணமாக நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. வக்ரகதியில் சனி பகவான் இருப்பதால அலைச்சலும் உடல் உழைப்பும் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் சேர்க்கை இருப்பதால குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாருங்க. பலருக்கு சொந்த வீடு அமையும் வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. குறிப்பா மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வேறு யாருக்காகவும் எதற்காகவும் மாற்றிவிட வேண்டாங்க. உங்களுடைய வேலையை நீங்கள் செய்தாலே போதுமானதாக இருக்குங்க. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்ல நீங்க மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. மகர ராசி நேயர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே தென்முக கடவுள் வழிபாடு எதிர்பாராத பல நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது.